நில நீர் மேலாண்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலாண்மை என்பது வர்த்தகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல. பண்ணை பராமரிப்பும் மேலாண்மைதான். ஆடைகள் நெய்வதை வரையறுப்பதும் மேலாண்மைதான். பல்லடுக்கு பயிர் பராமரிப்பு என்கிற உத்தியை அண்மை காலமாக தோட்டக்கலை பயிர்களில் பரிந்துரை செய்கிறார்கள். ஒரு நிலத்தை எவ்வாறு முழுமையாக பயன்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பராமரிப்பு முறை ஏற்றது. மரங்களின் வேர்கள் வெவ்வேறு நிலைகளில் பூமியை ஊடுருவி அதிலிருக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. சில பயிர்கள் நிழலை விரும்புகின்றன. எனவே பலவிதமான பயிர் வகைகளை ஒரே நிலத்தில் பயிரிட்டு அதிக வருமானத்தை பெற முடியும். அவற்றின் வேர்கள் பாயும் ஆழம் வேறுபடுவதால் அவற்றிற்குள் போட்டியும் இருக்காது என்பது நவீன மேலாண்மை. ஆனால் இந்த கருத்தை திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணியில் கூறியிருக்கிறார் என்பது அன்றே இருந்த பண்ணை பராமரிப்புக்கு சான்றாகும். தமிழ் இலக்கியத்தில் நீர்நில மேலாண்மை பற்றி இதில் பார்க்கலாம். வான்பொழியும் நீரே உயிர்ப்பு என்பதற்கு அடிப்படையாய் அமைகிறது என்றார் வள்ளுவர். அத்தகைய நீர் ஆதாரத்தை உயிரினும் மேலானதாக தமிழ் மக்கள் தொன்று தொட்டு போற்றியுள்ளனர். மழை நீரை சேமித்த நீரை திறம்பட பயன்படுத்துவதன் மூலமே தமிழகத்தின் வேளாண்மை பெரிதும் நடைபெற்றது. இந்த மழை நீரை ஏரிகள் குளங்களில் சேமித்து வைப்பது பற்றி இளங்கோவடிகள் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். இடியுடை பெருமழை எய்தா ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன். இப்பாடலடியில் மழை பிணித்து ஆண்ட மன்னவன் என்பதன் பொருள் முறையாக பெய்யும் மழைநீரை ஏரி குளங்களில் சேமித்து அவற்றை தக்க முறையில் பயன்படுத்தி நாட்டை வளம் பெற செய்யும் மன்னன் இவன் என்பதாகும். இதேபோல மழைநீரை சேமித்து வைப்பதற்கு ஏற்ற நீர்நிலைகளை அமைப்பது ஒரு மன்னனின் தலையாய கடமை என்பதை புறநானூற்று பாடலில் நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று புலவர் குட புலவியனார் பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து பாடியுள்ளார். இதன் பொருள், நிலம் எங்கெங்கு பள்ளமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அமையும்படி கரையமைத்த மன்னர்களே இவ்வுலகில் என்றென்றும் அழியா புகழ்பெற்று விளங்குவர் என்பதாகும். அறையும் பொறையும் மணந்த தலைய எந்நாள் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ என குறிப்பிடுவதன் மூலம் ஏரி எந்த வடிவில் இருக்க வேண்டும் என்பதை புறநானூறு வழி அறிய முடிகிறது. ஏரிக்கரை நீளம் குறைவாகவும் ஆனால் அதிக நீர் கொள்ளளவு கொண்டதுமான அமைப்பு 8ஆம் பிறை வடிவில் ஏரி இருக்கும்போது ஏற்படும். இது ஏரி வடிவமைப்பில் மிகவும் சிக்கனமான வடிவமைப்பாகும். சிறுவஞ்ச மூலத்தில் குளம் அமைக்கும் முறை பற்றி காரியாசான் கூறியுள்ளார். அதில் பொது கிணறு அமைத்தல், வரத்துக்கால் மதகுகள், மிகை நீர் வெளியேறும் கலிங்கு, தூம்பு போன்றவைகளை அமைப்பவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான திரிகடுகத்தில் நீர் வரும் வரத்துக்கால் நன்கு அமையாத குளம் இருப்பின் அதனால் பயன் குறையும் என்ற செய்தியை வாய்நன் கமையா குளனும் வயிறார தாய்முலையுண்ணா குளவியும் சேய்மரபில் கல்வி மாண்பில்லாத மாந்தரும் இம்மூவர் நல்குறவு சேரப்படார் என்று தாய்ப்பால் அருந்தாத குழந்தையையும் கல்வியற்ற நிலையில் உள்ளவர்களும் எப்படி சிறக்க முடியாதோ அதுபோல் வாய் நன்கு அமையாத மக்களும் பயனில்லாத குளமும் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மிகுதியாக வரும் ஆற்று வெள்ள நீரை தம்முள் அடக்கி கொள்ளக்கூடிய பெரும் ஏரிகள் இருப்பது ஒரு நாட்டுக்கு சிறப்பு தரும் என்பதை யாருள் அடங்கும் குளமுள்ள வீர்சால் என்று நான்மணிக்கடிகை குறிப்பிடுகிறது. இப்பாடலில் குறிப்பிடப்படும் ஆறு உள்ளடங்கும் குளம் என்ற சொற்றொடர் நீர் மேலாண்மை திறத்தின் ஒரு முக்கிய வெளிப்பாடாகும். பெருவெள்ளம் ஏற்படும் காலங்களில் அந்நீரை உரிய முறையில் சேமித்து நீர் இல்லாத காலங்களில் பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை இச்சொற்றொடர் எடுத்து காட்டுகிறது. கண்மாய்களையும் குளங்களையும் காத்து நின்ற முறையாக பராமரித்த செய்தியை அகநானூற்று பாடல் பெருங்குள காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனளே என்கிறது. அதாவது பனியிலும் மழையிலும் அடர்ந்த இருள் சூழ்ந்த நல் இரவிலும் ஏரியை காக்கும் காவலன் போல குழந்தையை பாதுகாக்க அன்னை தன் தூக்கத்தை மறந்தாள் என்பது இப்பாடலின் பொருள். சிறு குழந்தையை தாயானவள் கண்ணை இமை காப்பது போல் காத்த செயலும்
நீர்நிலைகளை காக்கும் செயலும் ஒன்றாகவே எண்ணப்பட்டு வந்துள்ளது. பழந்தமிழ் நூல்களில் இத்தகு நீர்நிலைகளிலிருந்து மிகு நீரை வெளியேற்ற கலிங்கு என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருந்தனர். இக்கலிங்கு குறித்த தகவல்கள் மிகுதியாக இலக்கியங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. இத்தகு தொழில்நுட்பம் நம் தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்பாட்டில் இங்கு வந்துள்ளது. மணிமேகலையின் 12ஆம் காதையான அரவணர் தொழு காதை என்னும் பகுதியில் புத்ததேவன் தோற்றம் பற்றி கூறவரும் கூல வணிகன் சாத்தனார் பெருங்குளமருங்கில் சுருங்கை சிறுவெளி இரும்பெரு நீத்தம் புகுவது போல அளவா சிறுசெவி அளப்பரு நல்லறம் உளமலி உவகையோடு உயிர்கொள புகும் என்கிறார். சுருங்கை என்பது பூமிக்கு அடியில் செல்லும் சிறிய குழாய், அதாவது பெருங்குளங்களாகிய பேரேரிகளின் ஒருபுறம் உள்ள சிறிய சுருங்கை வழியாக அங்கு தேக்கப்பட்ட நீர் வெளியேறி மக்களுக்கு அளவிட இயலாத வகையில் பயன் தரும். அதுபோல செவித்துளை வழியே நல்ல அறக்கருத்துக்கள் உள்ளத்தை சென்றடையும் என்பதே இதன் பொருளாகும். 1600 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் ஏரிகளிலும் குளங்களிலும் இருந்து நீர் வெளியேற்றும் மதகு அமைப்பு சுருங்கைகளாக இருந்தன. இந்த மதகு அமைப்பே குமிழி தூம்பு என்பதாகும். பழந்தமிழர்களின் நீர் மேலாண்மையை செயல்பாட்டில் இந்த குமிழி தூம்பு அறிவியல் சார்ந்த மிக நுட்பமான நேர்த்தியான பயன்பாடுடைய படைப்பாகும். இதேபோல் பெருக்கெடுத்து மிக வேகத்தில் ஓடிவரும் நீரை குறுக்கே தடுப்பணை அமைத்து தடுப்பதற்கு மிகுந்த தொழில்நுட்ப அறிவு தேவைப்படும். வருகிற நீரை கற்கள் கொண்டு தடுப்பதால் இத்தகு தடுப்பணை கற்சிறை என்னும் அழகு தமிழ் சொல்லால் வழங்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் பெருகி வரும் படையை ஒரு வீரன் தடுத்து நிறுத்தி போராடுவது போல ஆற்று வெள்ளத்தை கற்சிறை தடுத்து நிறுத்துகிறது என்று கூறியுள்ளார் தொல்காப்பியர். தமிழ் இலக்கியங்கள் சுட்டும் நீர் மேலாண்மை செய்திகள் ஏதோ கற்பனையான ஒன்று என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அதில் கூறப்படும் செய்திகள் அறிவியல் சார்ந்தவையாக இருப்பதை கல்வெட்டு சான்றுகள் கொண்டு உறுதி செய்ய முடிகிறது. பழைய தொழில்நுட்பங்களுடன் புதியவைகளையும் இணைத்து நீரை சேமித்தால் எதிர்காலத்தில் கவலைப்படும் அவசியம் இருக்காது. இன்று செம்மை நெல் சாகுபடி என்றெல்லாம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது பற்றி பேசுகிறோம். ஆனால் புறநானூற்றில் ஒரு பெண் யானை படுத்துறங்கும் இடத்தில் 7 ஆண் யானைகளுக்கான உணவு விளையும் வளைநாட்டை கொண்டவனே என்ற பொருள் பொதிந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. ஒரு பிடி படியும் சீரிடம் எழு களிறு புறக்கும் நாடு கிளவோயே. பொறினர் ஆற்றுப்படையில் கரிகால் வளவன் உற்பத்தி திறன் கொண்ட நாட்டை ஆண்டான் என்பதை முடத்தாம கண்ணியார் புகழ்ந்து பாடுகிறார். சாலி நெல்லின் சிறைகொள் வேலி 1000 வினையுட்டு ஆக காவிரி புறக்கும் நாடு கிளவோனே. இன்று வேளாண்மையை பற்றி சிறிதும் தெரியாத இளம் பரம்பரையை நாம் உருவாக்கி வருகிறோம். அரிசியும் பருப்பும் கணினியில் உருவாகின்றன என்றும் மென்பொருள் எழுதி பழங்களை உருவாக்கலாம் என்றும் கணினி பற்றி தெரிந்து களனி மறந்து வாழும் மாநகர சமுதாயம் நகர்மயமாதலின் நலிந்த கொடையாக இருக்கிறது. ரஷ்ய இலக்கியத்தில் பூடகமான சிறுகதைகள் உண்டு. அவை வாழ்வு குறித்த விசாரணையை முன்வைக்கின்றன. நீரின்றி அமையாது உலகு. நீர் என்பது ஒரு முக்கியமான இடுபொருள். வாழ்க்கை ஆதாரங்களில் அதன் பங்கு முக்கியமானது. பல தொழிற்சாலைகளில் நீரின் பயன்பாடு அவசியமாகிறது. எனவே இன்று வர்த்தக நிறுவனங்கள் நீரை பயன்படுத்துவது குறித்து உரிய மேலாண்மையை கையாளுவது அவசியம். ஒரு சொட்டு நீரை உற்பத்தி செய்வது கூட சிரமம். இன்று கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவற்றிற்கு தொகை செலவிடப்படுகிறது. கடல் நீரிலிருந்து நீக்கிய உப்பை மறுபடியும் கடலில் விடுவது உயிரினங்களை பாதிக்கும் என்று மீனவ பெருமக்களிடம் எதிர்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இனி வருங்காலங்களில் விடுதி மேலாண்மை, மருத்துவ மேலாண்மை, சுற்றுலா மேலாண்மை போன்ற படிப்புகளைப் போல நீரின் மேலாண்மையையும் தனி பிரிவாக கற்றுத்தரப்படும் என்பது திண்ணம். லாபத்தை பொறுத்தவரை ஒன்று வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது செலவை குறைக்க வேண்டும். இந்த நெறிமுறை நீருக்கும் பொருந்தும். நீர் மேலாண்மை என்று சொல்லுகிற போது நீர்நிலைகளை அமைத்தல், மழை நீரை சேகரித்தல், நிலத்தடி நீரை அதிகப்படுத்துதல், தடுப்பு அணைகள் அமைத்தல், ஒவ்வொரு சொட்டு நீரையும் முறையாக பயன்படுத்துதல், நீர்த்தேக்கங்களை சரியான அளவில் அமைத்தல்,
தண்ணீர் தேக்கத்தை குறைத்தல், வெள்ளச் சேதங்களை முறியடித்தல் போன்ற பல கூறுகள் உண்டு. பொறியியலில் இளங்கலை பட்டம் படித்தவர்கள் நிறைக்கலையில் நீர் மேலாண்மை என்கிற மேலாண்மை படிப்பை படிக்கிற நிலைமை எதிர்காலத்தில் நிச்சயம் உருவாகும். பயிர்களை நேசிக்கவும் இயற்கையை உணரவும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தருவது படிப்பின் ஒரு பகுதியே என நாம் உணர வேண்டும். மனித நாகரிகம் வேளாண்மையிலிருந்தே தொடங்கியது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒரு நாட்டின் வளம் என்பது அதன் நீர் மேலாண்மையை பொறுத்தே அமைகிறது. இதை உணர்த்தும் பொருட்டு குட புலவியனார் என்கிற சங்ககால புலவர் மன்னனுடைய கடமை நீர் மேலாண்மையை பேணி காப்பது என்று புறநானூற்று பாடல் ஒன்றில் புலப்படுத்துகின்றார். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினரே, வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும். உணவு என்பது நிலத்தோடு சேர்ந்த நீரும் ஆகும். நீரும் நிலமும் திருத்தி விளைச்சலுக்கு உதவியவர்கள், உடலும் உயிரும் அளித்து காக்கிறவர்கள் ஆவர். அகண்ட நிலப்பரப்பில் விதையை விதைத்து விட்டு வான்மழையை எதிர்நோக்கும் நிலத்தால் மன்னவனுக்கு பயன் விளையாது என்பது இந்த பாடலின் கருத்து. இன்றும் தரிசு நிலங்கள் அதிகமாக இருக்கும் மாவட்டங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதையே பார்க்க முடிகிறது. பழந்தமிழர்கள் நீரை மிகவும் நேர்த்தியாக பராமரித்தார்கள். நீர்நிலைகளுக்கு அவர்கள் அளித்த பெயர்களே அதற்கு சான்றாக விளங்குகின்றன. அகழி, அருவி, ஆறு, கடல் போன்றவை நமக்கு பழக்கமான பெயர்கள். கடலருகே தோண்டி கட்டிய கிணற்றுக்கு ஆழி கிணறு என்று பெயர். பல வகைகளில் பயன்படும் நீர்த்தேக்கம் இலஞ்சி. மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். அடியிலிருந்து நீர் வருவது ஊற்று. எப்போதும் பொசிந்து வாய்க்கால் வழி ஓடும் நீர்நிலை ஓடை. சரளை நிலத்தில் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கம்மாய். இதுவே பின்னாளில் கண்மாய் என்று தெரிந்தது. பாசன நீர்த்தேக்கம் உடைப்படுக்காமல் உறுதியாக கட்டப்படும் அமைப்பு கலிங்கு நீர் ஓடும் வழி கால்வாய். பெருங்குட்டைக்கு குட்டம், சிறிய குட்டைக்கு குட்டை. குளிக்கும் சிறிய நீர்நிலை குண்டம், குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு. குடை கிணற்றுக்கு பெயர் குமிழி. ஆர்டீசியன் கிணற்றுக்கு பெயர் குமிழி ஊற்று. ஓர் ஒழுங்கில் அமையாத கிணறு கூவம். ஆழமற்ற கிணறு கூவல். பெருங்கிணறு கேணி. தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சிறை. மலையில் இயற்கையாய் அமைந்த நீர்நிலை சுனை. பாசி கொடி மண்டிய குளம் சேங்கை. தொண்டை மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் ஏரிக்கு பெயர் தாங்கல். கோயில் அருகே உள்ள நீராடும் குளம் திருக்குளம். தெப்பம் சுற்றி வரும் தெப்பம் குளம். மைய மண்டபத்துடன் கூடிய பெருங்குளம் நீராவி. தாமரை முதலிய நீர் தாவரங்கள் மண்டி கிடக்கும் இயற்கை நீர்நிலை பொய்கை. ஆற்றிடையே உள்ள அபாயமான பள்ளம் மடு எனவும் அழைத்தனர். ஒரு கண்ணே உள்ள சிறு மதகு மடை. ஆற்று நீர் அல்லது ஊற்று நீர் நிரம்பி மிகிநீர் வெளிச்செல்லும் அமைப்பு வாவி. இப்படி 50க்கும் மேற்பட்ட பெயர்களை நீர்நிலைக்கு தமிழர்கள் சூட்டியிருந்தார்கள். இது அக்காலத்தில் மழைநீரை எவ்வளவு நுட்பமாக சேமித்து வறண்ட காலங்களுக்கும் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் உணர வழிவகுக்கிறது. எந்த ஒரு திட்டத்தையும் முடிந்த அளவுக்கு குறைவாக பராமரிக்கும்படி செம்மையாக அமைக்க வேண்டும். அதை பூஜ்ய பராமரிப்பு என்று இன்று பொருளாதாரம் பேசுகிறது. ஆண்டுதோறும் செலவு செய்கிற நிலைமையை திட்டங்கள் வைத்திருந்தால் அவற்றால் பலன் விளையாது. இந்த அடிப்படை உண்மையை அக்காலத்தில் நீர்நிலைகளை அமைகிற தமிழக மன்னர்கள் அறிந்திருந்தார்கள். சுய சார்பாக அவற்றை பராமரிப்பதற்கும் அவர்கள் வழிவகுத்தார்கள். இன்னும் நீர் மேலாண்மையில் இது கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கிய நெறியாகும். குடவாயில் பால சுப்பிரமணியன் என்ற அறிஞர் பெரிய கோயிலை பற்றி எழுதிய ராசராசேச்சுரம் என்ற சிறப்பு வாய்ந்த நூலில் சோழர் காலத்தில் நீர்நிலைகளை எப்படி வடிவமைத்தார்கள் என்று விளக்குகிறார். அவை ஆண்டுதோறும் தூர்வாருகிற அவசியமே இல்லாமல் வடிவமைக்கப்பட்ட விதத்தை பற்றி
ஒருமுறை கூறும்போது, ஏரியின் முகதுவாரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் குமிழி தூம்பு எப்படி உதவியது என்பதை பற்றி குறிப்பிட்டு, அதனால் எவ்வாறு ஏரி தூர் மண்டாமல் பாதுகாக்கப்பட்டது என்பதை விளக்கினார். மழை காலங்களில் ஏரி நிரம்பும்போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீரில் பாய்ந்து முகத்துவாரத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் துளையில் நீர் வெளியேறும். அதற்கு நீரோடி துளை என்று பெயர். கீழே உள்ள துளையில் நீர் சுழலும் போது சேற்று பகுதி அதன் வழியே வெளியேற்றிவிடும். அதற்கு சேரோடி துளை என்று பெயர். சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். எந்த ஒரு திட்டத்தையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் அது பாழ்படாமல் இருக்கும். திட்டத்தை செயல்படுத்தும் போது அடிக்கடி பார்வையிட்டு விரைவுபடுத்துவதும் செலவை குறைப்பதும் அவசியம். நிறைய நீர்நிலைகளை உருவாக்க விரும்புகிறவர்கள் மேலாண்மை கருத்துக்களான பெர்ட் வரைபடம் போன்றவற்றை பயன்படுத்தி மழை காலத்தில் முடிந்த அளவிற்கு நீரை சேமிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். குறிப்பாக ஏரிகளிலும் குளங்களிலும் நீரை சேமிக்க எதிர்காலத்தில் பல நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு அவற்றின் மூலம் கரைகள் உடைபடாமல் கண்காணிக்கப்படும் என்பது உறுதி. அகநானூற்றில் பெரிய நீர்நிலைகளை காப்பதற்கு காவற் பணியாளர்கள் இருந்தார்கள் என்கிற விவரமும், இவர்கள் மழை காலங்களில் இரவில் துயிலாமல் பணி புரிந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில் மழை பொழிந்த பாநாட்கங்குல் எரிதிரை திவலை தூம் சிறுகோட்டு பெருங்குளம் காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனளோ. தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு கரிகாலன் கட்டி வைத்த கல்லணையே சான்று. இந்தியாவின் புகழ்மிக்க கங்கை கால்வாய் திட்டத்தை உருவாக்கிய பையர்ட் ஸ்மித் என்னும் ஆங்கில பொறியியலாளர் கல்லணையை பார்வையிட்ட அந்த நொடியிலேயே மானுடத்தின் மிகப்பெரிய பொறியியல் சாதனை இது என்று தன்னை மறந்து குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர்தான் கல்லணைக்கு பொறியியல் அறிஞர் ஆர்தர் காட்டனுக்குமான ஆய்வுலக தொடக்கம் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.